MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஸ்டாலினை அரசு கட்டிலில் அமர்த்துவதற்கு தான் இவர் பயன்படுவார். அவர் நோக்கம் வேறு, ஆனால் அவருடைய செய்கை ஸ்டாலினை உறுதிப்படுத்துவதற்கு தான் இவருடைய செய்கை பயன்படும். தாவேக வந்தது திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அச்சுறுத்தல் என்பது கொஞ்சம் இருக்கும். அதன் காரணமாக யாருக்கு வாய்ப்பு மிகுதியாகும் என்றால் ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு மிகுதியாகும். இந்த அண்ணாமலை திமுக பாராளுமன்றத்தில் 40க்கு 40 வெல்வதற்கு காரணமாக இருந்தார். எடப்பாடியிடம் இருந்து பாமகவை பிரித்தார். அதற்கு முன்பு விஜயகாந்தும் இதற்குத்தான் பயன்பட்டார். இப்பொழுது மூன்றாவதாக விஜய் மறுபடியும் ஸ்டாலினை ஆட்சி கட்சியில் நிலைநாட்டுவதற்கு இவருடைய வாக்கு பிரிப்பு பயன்பட போகிறது. இரண்டு தரப்பு திமுகவும் சரி அதிமுகவும் சரி நீட் எக்ஸாம் முடிப்பேன் அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் ஒரே எப்போதும் அதெல்லாம் உண்மையில நீட்டுக்கும் எடப்பாடிக்கும் தொடர்பு கிடையாது. நீட்டு ஒரு கருவி என்றால் அந்த கருவியை அறிமுகப்படுத்தியது திமுக. விஜய்க்கு என்ன சிந்திக்க தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நீட்டை ஒழிந்தால் என்ன மாறுதல் தமிழ்நாட்டில் ஏற்படும். மொத்தம் 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சேர்கிறார்கள். நீட்டை ஒழித்து விடுவோம். 12 லட்சம் பேர் மருத்துவக் கல்லூரிக்கு மோதுவார்கள். மறுபடியும் இடம் 10,000 பேருக்கு தான். இதெல்லாம் விஜய் சிந்திக்க வேண்டும். அவர் மூலமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு சொல் ப்ரோ. அப்புறம் எல்லாருக்கும் அங்கிள் ஆகிவிட்டார், தாய் மாமன் ஆகிவிட்டார் நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம். அப்புறம் இவருக்கு அங்கிள் ஆகிவிட்டார் ஸ்டாலின். என்ன இந்த மாமா அரசியல், என்ன இது, என்ன பயன் இருக்கு? அக்பர் மாதிரி காமராஜ். அக்பருக்கு கையெழுத்த போட தெரியாது. அவனை விட சிறப்பாக நாடாண்டவன் இவனும் கிடையாது. காமராஜுக்கு கையெழுத்து போட தெரியும், ஓரளவுக்கு படித்தவர். ஆனாலும் கூட விவாதித்து தெளிவான கருத்துக்களை அடைவார். உனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. செய்தித்தாள் படிப்பதில்லை, அறிவாளிகளோடு பழகுவதில்லை. அப்போ எப்போ பார்த்தாலும் காதுக்குள் ஓதுகிறார். புசி ஓதி என்ன ராஜதந்திர கொள்கையை நீ உருவாக்க முடியும்? விஜய் வந்து செப்டம்பர் 15க்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா தாவேக தரப்புல தகவல் தெரிவிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல்ல ஒரு முன்னோட்டத்தை, ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பாருங்க. இல்லை, அது பார்ப்போம். ஆனால் அவருடைய கடைசி நோக்கம் ஸ்டாலினை அரசு கட்டிலில் அமர்த்துவதற்கு தான் இவர் பயன்படுவார். இதுதான் அவருடைய கடைசி நோக்கம். அவர் நோக்கம் வேறு, ஆனால் அவருடைய செய்கை ஸ்டாலினை உறுதிப்படுத்துவதற்கு தான் இவருடைய செய்கை பயன்படும். இவருடைய வாட் இஸ் ஹிஸ் திங்கிங் என்பது வேறு. தாவேக வந்தது திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அச்சுறுத்தல் என்பது கொஞ்சம் இருக்கும். அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டில் ஒரு பகுதியை அவர் பிடிப்பார். அவர்களிடம் கொஞ்சம் பகுதியை பிடிப்பார். அது இயற்கையாக அவருக்கு கிடைக்கும். ஆனால் அதுதானே தவிர he cannot win. அதன் காரணமாக யாருக்கு வாய்ப்பு மிகுதியாகும் என்றால் ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு மிகுதியாகும். போன கட்டத்தில் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் தனி அணி அமைத்து இன்னொரு கட்சியை வீழ்த்துவதற்கு பயன்பட்டார். அவர் வெற்றி பெறவில்லை. 13% அவருடைய அரசியல் முடிந்தது. கீழ்வாழக்கத்திற்கு வந்து விட்டது அந்த கட்சி. இவரோடு சேர்ந்தவர்களெல்லாம் ஓடி திமுகவினுடைய குடைக்கு கீழ் அண்டுவதற்காக போய்விட்டார்கள். அவர்கள் இன்றும் மீள முடியாமல் இருக்கிறார்கள். அது மாறாத கொத்தடிமை. இந்த கூட்டணி கட்சிகள் என்பது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்பது மாறாத கொத்தடிமை. இதுதான் அவருடைய நிலை. 10 ஆண்டுகளாக அப்படி இருக்கிறது. விஜயகாந்த் இறந்து போய்விட்டார். அதற்கு முன்னாலே அவருடைய கட்சி சரிந்து விட்டது. இது ஒரு நிலை. அடுத்தது, இந்த அண்ணாமலை திமுக பாராளுமன்றத்தில் 40க்கு 40 வெல்வதற்கு காரணமாக இருந்தார். ஏனென்றால் எடப்பாடியிடம் இருந்து பாமகவை பிரித்தார். கடைசி நேரத்தில் அவர்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு விட்ட பிறகு மகனை பிடித்து தந்தையிடமிருந்து பிரித்து, உனக்கு மந்திரி பதவி தருகிறேன், நாங்கள் வேண்டியதெல்லாம் தருகிறோம், அப்புறம் வழக்குகள் எல்லாம் உழட்டி விடுகிறோம், பிறகு எல்லாமே வேண்டிய பணம் தேர்தலுக்கு தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி பிடித்து கொண்டு போய், அப்புறம் வேறு வழி இல்லாமல் ராமதாஸ் அமைதியாக இருந்து அந்த கட்சி ஒரு இடத்திலும் வெல்ல முடியவில்லை. அந்த வேலையை அண்ணாமலை செய்யாமல் இருந்திருந்தால் அண்ணாமலை வீட்டு கட்சி எவ்வளவு கிடைக்கும் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பாமக 3 இடம் வந்திருக்கும் அதிமுகவோடு சேர்ந்து. அதிமுக 10 இடம் வந்திருக்கும். ஆக 13 இடங்கள் ஸ்டாலினுக்கு குறைந்திருக்கும். 40க்கு 40 இடங்களை வர வைத்த யார் பி டீம் என்றால் அண்ணாமலை தான். அவருடைய அரசியல் அறியாமையும் அல்லது அவருடைய அரசியல் ஆசையும் தான் அதற்கு காரணம். ஒன்று, இட் வில் பி பொலிட்டிக்கல் இக்னரன்ஸ். இல்லை என்றால் அவருடைய ஆசை. சரி, இப்பொழுது அவர் அதனாலே தன்னுடைய தலைமையை தோற்றார். ஆகவே
விஜய் திமுகவை 40க்கு 40 கொண்டு வந்தவர் ஸ்டாலின். அதற்கு முன்பு விஜயகாந்தும் இதற்குத்தான் பயன்பட்டார். இப்பொழுது மூன்றாவதாக விஜய் மறுபடியும் ஸ்டாலினை ஆட்சிக்கட்டில் நிலைநாட்டுவதற்கு இவருடைய வாக்கு பிரிப்பு பயன்பட போகிறது. ஒரு பகுதி கொஞ்சம் சிறுபான்மையினர் வாக்குகளை திமுகவிடமிருந்து பிரிப்பாரே தவிர மற்றபடியெல்லாம் எதிர் வாக்குகளை தான் அவர் அதிகமாக பிரிப்பார். எதிர் வாக்குகள் எடப்பாடிக்கும் போகும் இவருக்கும் போகும். ஆக எடப்பாடி பெரிய குதிரை, இவர் சின்ன குதிரை. பெரிய குதிரையும் வெல்லாமல் சின்ன குதிரையும் வெல்லாமல் அந்த காட்டு குதிரை வெல்வதனால என்ன பயன் இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். இதை விஜய் இந்த கட்டத்தில் செய்ய போகிறார். ஆகவே இதை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் எடப்பாடியோடு சேருங்கள். உங்களுடைய இடம், அளவு, உங்களுடைய வலிமை எல்லாவற்றையும் அறிந்து அதற்கு தகுந்த இடத்தை கேளுங்கள். அடுத்த தடவை ஆட்சிக்கு வரலாம். இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். என்ன இன்னும் பிள்ளை பெற்று உங்களுக்கு பழக்கம் இல்லை. பல பிள்ளைகள் பெற்றவர்களோடு சேருகிற காரணத்தினால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும். 5 ஆண்டு கால அதிருப்தி இருக்காதா சார்? 5 ஆண்டு கால அதிருப்தி ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது தேர்தலின் போது வெளிப்படும். அது என்ன ஆகும் என்றால் 2 ஆகும். கடைசியாக ஸ்டாலின் எடப்பாடி என்று வந்து நின்றுவிடும். எப்பொழுதுமே மக்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், இந்த மூட்டையை உன்னால் தூக்க முடியாது, இவரால் தூக்க முடியும் என்றால் இவருக்கு வாக்களித்து விடுவார்கள். இந்த எதிர்ப்பு வலிமையாக யாருக்கு ஆட்சி அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பார்ப்பார்கள். என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்கு தான் இருக்கும். அதிமுக பெரிய கட்சி, நாடாண்டு பழக்கப்பட்ட இருக்கும்ல சார். 2 தரப்பு, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, நீட் எக்ஸாம் ஒழிப்பேன் அப்படின்னாங்க. 2 பேரும் ஒரே எப்போதும். அதெல்லாம் உண்மையில் நீ வந்து உங்கள்கிட்டையும் தவறான கருத்தை ஏற்றி வைத்திருக்காங்க. நீட்டுக்கும் எடப்பாடிக்கும் தொடர்பு கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீட்டை கொண்டு வந்தது ஸ்டாலினுடைய கட்சியான காந்தி செல்வன் மத்திய மந்திரியாக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்தார். ஆகவே நீட்டு ஒரு கருவி என்றால் அந்த கருவியை அறிமுகப்படுத்தியது திமுக. ஆனால் இவர்களே நீட்டை எதிர்க்கிறார்கள். இந்த பிள்ளைகளெல்லாம் செய்து கொள்வதற்கு நீட்டு காரணம், ஆகவே நீட்டை ஒளி என்று சொல்கிறார்களே, இதற்கு நீ கொண்டு வந்த கொள்கைதான் காரணம் என்று எப்பொழுதாவது சொல்லுகிறாயா? பொய்யை தவிர திமுகவுக்கு வேறு பழக்கமே கிடையாது. ஆகவே நீ கொண்டு வந்த கொள்கையை நீயே பெரிய எதிர்ப்பு சொல்லி இதை அதிமுக மேல் எதுக்கு போடுவது? அதிமுகவுக்கு நீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே நீ என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், காங்கிரஸ் ஆட்சியில் இதை கொண்டு வந்திருக்கக்கூடாது. இப்பொழுது அது மத்திய அரசாங்கத்தில் ஊழல் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழல் நீட்டில் கிடையாது. நீ நீட்டை ஒழிக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய விஜய் கேட்க வேண்டும் ஸ்டாலினிடம். மறுபடியும் இது ஒரு 1000 கோடி ரூபாய் சந்தையாகுமே, நீ கொள்ளையடிப்பாய் என்பது என்னுடைய பார்வை. நீட்டு ஒழிய வேண்டும் என்பது அவருடைய பார்வை. நான் நீட்டு சிறப்பு என்றெல்லாம் சொல்லவில்லை. வந்து விட்டது, அது ஊழல் இல்லாமல் நடக்கிறது. அதில் ஒருவனாவது காசு கொடுத்தாலும் பண்ண முடியாது. அது ஒரு ஆணையம் நடத்துகிறது. 1000 கோடி ரூபாய் சந்தை இழந்து போய்விட்டது என்று தானே நீட்டை ஒழிக்க நினைக்கிறாய். புரியாமல் நீட்டை கொண்டு வந்து விட்டாய். இப்பொழுது புரிந்து ஒழிக்க நினைக்கிறாய். இதற்கு காரணம் மோடி என்று சொல்கிறாய். மோடியா கொண்டு வந்த அந்த நீட்டை சொல்லு. நியாயம் ஒன்று பேச வேண்டும். இங்கே நியாயங்களே பேசப்படுவதில்லை. யூடியூப் முழுவதும் ஆளுக்கு ஒரு கருத்து, ஆளுக்கு ஒரு பொய். நீட்டு உன்னுடைய தீமை. நீ பெற்ற பிள்ளை என்ன, அது வளர்ந்து பெரிய அரக்கனாக ஆகிவிட்டது என்றால் நீ பெற்றதினால் ஆனது. அதை ஒழிக்கிறேன் என்றால் எதிர்த்து போராடு. அதற்கு ஏதோ மோடி தான் காரணம் என்பது போல நீ சொல்வது தகாதது. நீ பெற்ற பிள்ளை அது, மோடி பெற்ற பிள்ளை இல்லை. முதலிலே சொல்லுகிறேன். இன்னொன்று, விஜய்க்கு என்ன சிந்திக்க தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நீட்டை ஒழிந்தால் என்ன மாறுதல் தமிழ்நாட்டில் ஏற்படும்? 1,50,000 பேர் நீட்டுக்கு தேர்வு எழுதுகிறார்கள். 75,000 பேர் தேர்கிறார்கள். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. 65,000 பேர் நீட் தேர்ச்சி பெற்றும் இடம் கிடைக்கவில்லை. 65,000 பேர் நீட் தேர்ச்சி பெற்றும் இடம் கிடைக்கவில்லை. 76 பேர் வெளியேறிவிட்டார்கள். 8 லட்சம் பேர் பயந்து உள்ளேயே வரவில்லை. மொத்தம் 10 லட்சம் பேர், 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தேர்கிறார்கள். நீட்டை ஒழித்து விடுவோம். 12 லட்சம் பேர் மருத்துவக் கல்லூரிக்கு மோதுவார்கள். மறுபடியும் இடம் 10,000 பேருக்கு தான். 12 லட்சம் பேர் மோதி இடம் 10,000 பேருக்கு மறுபடியும் வந்து குறைத்து 99.9 மதிப்பெண் எடுத்தவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் 10,000 பேருக்கு தான் இடம் கொடுப்பீர்கள். 12 லட்சம் பேரில் 11,90,000 பேர் போவானா? நீங்கள் தான் சுருக்கு போட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். இடம் கிடைக்காதவர்கள். அப்பொழுதும் சுருக்கு போட்டுக் கொள்வதற்கு இப்பொழுது 75,000 பேரில் சிலர் இருக்கிறார்கள். தேறிவிட்டு இடம் கிடைக்காதவர்கள், அதில் தேர்ச்சி இல்லாமல் இடம் கிடைக்காதவர்கள் தான் போட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறாய். இந்த 12 லட்சம் பேரில் 11,90,000 பேர் போவார்கள் என்று நீ சொல்லுகிறாயா என்று கேட்கிறேன் நான். அதெல்லாம் உண்மையில். ஆக மிகச்சிறந்த தேர்வு முறை, நெருக்கடியான தேர்வு முறை உருவாகிவிடும். ஏனென்றால் கொஞ்சம் பேரை தான் எடுக்க வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் பேரை எடுத்தும் 65,000 பேருக்கு இடமில்லை. இதெல்லாம் விஜய் சிந்திக்க வேண்டும்.
சிந்திக்கக்கூடியவன்னு வைத்துக்கொள்ளணும். காலையில் செய்தித்தாள் படிக்க வேண்டும். முதலில் விஜய் 6-7 செய்தித்தாள் படிக்கணும். நான் படிக்கிறேன். ஆங்கில செய்தித்தாள் ஒரு 5, தமிழ் செய்தித்தாள் ஒரு 3 படிக்கிறேன். விஜயோட அரசியல் பயணம் சரியான பாதையில செல்லணும். அவருடைய கட்சி விஜய் முதல்ல 3 மாதத்திற்கு எல்லா செய்தித்தாளையும் படிக்க வேண்டும். படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ எப்போ பார்த்தாலும் காதுக்குள் ஓதுகிறார் புசி ஓதி என்ன ராஜதந்திர கொள்கையை நீ உருவாக்க முடியும்? அப்புறம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி என்ன உருவாக்க முடியும்? அவர் தான் கொண்டே உன்னை நட்டாத்தில் விட்டு விட்டார். அன்புமணியை கழுத்தறுத்து விட்டு இப்பொழுது உன்னை கழுத்தறுப்பதற்கு வந்திருக்கிறார். அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கி விட்டாரா? அவர் சொன்னார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொன்னார். மாற்றமும் வரவில்லை, முன்னேற்றமும் வரவில்லை, அன்புமணியும் வரவில்லை. அந்த மாதிரி ஒரு ஆளை தேடி பிடித்து கொண்டாந்து உனக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்புறம் ஓட்டப்படுகிறது. நீ எப்படி கரையேறுவ? என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தா விஜய் அட்லீஸ்ட் இப்போ அந்த கட்சி முதலில் ஒன்று சொல்லுகிறேன், 8-9 செய்தித்தாள் படிக்க வேண்டும். நானே 8 செய்தித்தாள் படிக்கிறேன். ஆங்கில செய்தித்தாள்களையும் படிக்க வேண்டும். அதில் தான் கொஞ்சம் பாகுபாடு இல்லாமல் இருப்பாங்க. இந்த நம்ம தமிழ் செய்தித்தாள்களில் பாகுபாடுகள் ரொம்ப இருக்கும். ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு என்று பாகுபாடுகள் இருக்கும். ஆங்கில செய்தித்தாள்களில் இருக்கும், இல்லாமல் இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனாலே இதெல்லாம் படி. அறிவுடைய மனிதர்களை பக்கத்தில் வைத்துக்கொள். எழுதி தருவதற்கு உள்ளவனெல்லாம் வசனம் எழுத தெரிந்தவனாக இருக்கக்கூடாது, அரசியல் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அவன் பன்னாட்டு அரசியல், இந்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் தெரிந்தவனை வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் பேசு, விவாதி. இதுக்கெல்லாம் நேரம் வைத்துக்கொள்ள வேண்டும். செய்தித்தாளில் உள்ளதை சுருக்கி ஒருவன் தருவான். அப்புறம் இவர் பல்லு விளக்கி விட்டு சாப்பிடுவார். இந்த செய்தித்தாள் இதற்கு அறிக்கையை ஒருத்தன் எழுதி தருவான். இவர் ஒரு தரம் படித்து விட்டு சரி என்று போட்டு விடுவார். அறிக்கை எழுதுகிறவன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஜான் ஆரோக்கியம் அறிவுடையவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உனக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இவர்களை அறிவாளிகளை வைத்துக்கொண்டு விவாதிக்கின்ற ஆளாக இருக்க வேண்டும். காமராஜ் சாயங்காலம் தாமோதரன் ஒரு மலையாளி இருந்தார், டிடி கிருஷ்ணமாச்சாரியோட விளையாள். இந்த மாதிரி ஒரு 4-5 பேரோடு சாயந்தரம் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். காலை விவாதம். இன்றைய அரசியல் என்ன, இந்திய அரசியல் என்ன, இந்திய ரூபாயின் மதிப்பை இந்திரா காந்தி குறைக்க நினைக்கிறார், என்ன விளைவு ஏற்படும், உட்கார்ந்து அலசுவார்கள். அப்புறம் காமராஜ் அதிலே பெற்ற தெளிவை வைத்து கொண்டு தான் நாட்டில் பேசுவார். இது தேவையில்லாதது, டிவேல்யூவேஷன் ஆஃப் மணி இஸ் நாட் நெசசரி, இட் வில் ஹார்ம் இந்தியா என்ற கருத்தையெல்லாம் காமராஜ் எப்பொழுது சொல்வார் என்றால், எல்லாரிடமும் விவாதித்து தன் கருத்தை சொல்லி அதற்கு மாற்று அவனுக்கு சரியாக சொல்ல தெரிந்து அவன் கருத்தை தான் அடித்து பேசி பிறகு ஒரு தெளிவு உண்டாகும். அந்த மாதிரி நீ டிடி கிருஷ்ணமாச்சாரி எங்கே, அந்த மலையாளி எங்கே, இந்த மாதிரி 5-6 பேரிடம் தினமும் பேசி எடுக்க. அக்பர் மாதிரி காமராஜ், அக்பருக்கு கையெழுத்தே போட தெரியாது, அவனை விட சிறப்பாக நாடாண்டவன் இவனும் கிடையாது. காமராஜருக்கு கையெழுத்து போட தெரியும், ஓரளவுக்கு படித்தவர். ஆனாலும் கூட விவாதித்து தெளிவான கருத்துக்களை அடைவார். உனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. செய்தித்தாள் படிப்பதில்லை, அறிவாளிகளோடு பழகுவதில்லை, எல்லாம் சினிமாக்காரன் எழுதி தந்த வசனத்தை பேச வேண்டியது. ப்ரோ, ஒரு மாநாட்டில் ப்ரோ எனக்கு ப்ரோன்னா அப்போ என்னன்னு தெரியாது. நான் பாருங்க, இது எனக்கு தெரியல, என்னடா ப்ரோன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தேன். பிரதத்தை ப்ரோன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரியும். நான் ரொம்ப நிகழ்கால உலகத்தை விட்டு வெகு அளவுக்கு விலகி இருக்கிறேன் போல் இருக்கிறது. அப்புறம் அவர் மூலமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு சொல் ப்ரோ. அப்புறம் சரி, அப்புறம் அடுத்த தேர்தல் வந்தது, எல்லாருக்கும் அங்கிள் ஆகிவிட்டார், தாய்மாமன் ஆகிவிட்டார் நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம். அப்புறம் இவருக்கு அங்கிள் ஆகிவிட்டார் ஸ்டாலின். இது என்னையா இந்த மாமா அரசியலுக்கு என்ன, இது என்ன பயன் இருக்குது? அங்கிள் என்ன அங்கிள்? இந்த முதலமைச்சரை போய் முதலமைச்சர் ஒன்றுக்கும் உதவாத, அவரும் ஒரு டெப்த் இல்லாத ஒரு முதலமைச்சர். அது இருக்கட்டும், காலம் அப்படி ஆகிவிட்டது. எதிர்கட்சிகளெல்லாம் ஒடுங்கி போய் 10 ஆண்டுகளுக்கு வால் பிடித்து கொண்டு அவன் தருகிற பணத்தை வாங்கி கொண்டு அவன் தருகிற சீட்டை வாங்கி கொண்டு தங்களுடைய அரசியல் கட்சிகளை விற்றுவிட்ட பிறகு, அந்த கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கிறவர்களெல்லாம் விற்றுவிட்ட பிறகு ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பார். ஒரு காலத்தில் ராஜாஜி அறிவு என்ன, பி ராமமூர்த்தி அறிவு என்ன, கல்யாண சுந்தரத்தினுடைய அறிவென்ன, முத்துராமலிங்க தேவருடைய அறிவென்ன, மாப்போசியினுடைய அறிவென்ன, அண்ணாவினுடைய அறிவென்ன என்று பெரிய அரசியல் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நம்முடைய சீமான் சிறப்பாக அவர் ஆடுகளுக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆடுகளுக்கு, நான் சொல்கிறேன், வள்ளலாரை போல எதையும் வதைக்காதே என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போ,
ஆடுகளுக்கு அரசியல் நடத்தி என்ன பண்ண போகிற? தினம் வளர்த்து அறுக்கிறீர்கள், வளர்த்து அறுக்கிறீர்கள். ஆடுகளுக்கு என்ன செய்ய போகிற நன்மை? அது ஒரு பக்கம் இருக்குது. அது நம்முடைய நாட்டின் உணவு முறை. நான் அதை பற்றி சொல்ல வரவில்லை. இன்னும் ஆடுகளுக்கெல்லாம் என்ன செய்ய போகிற நீ? ஆடு மாடு இதற்கெல்லாம் மாநாடு நடத்தி நீ பேசு, அதுகளுக்கெல்லாம் புரியும். காதை உடைத்து கொண்டு செவியாட்ட கில்லாவே என்று ஒரு பாட்டு இருக்குது, வள்ளலார் எழுதிய பாட்டு. அதாவது இறைவனுடைய புகழை பற்றி பேசுகின்ற போது மாணிக்கவாசருடைய பாட்டை படித்தால், அதை இசையோடு படிக்கின்ற போது மாடுகள் செவியாட்டுவதற்கு மறந்து கேட்குமா. அந்த திருவாசகத்தை, அந்த பாட்டை படித்தால் மாடுகளுக்கு என்ன அறிவு இருக்கிறது? 6வது அறிவு இருக்கிறதா? திருவாசகத்துக்கு சிறப்பு தெரியுமா? இதெல்லாம் சும்மா. அது செவியாட்ட கில்லாவே, தன்னுடைய காதுகளை கூட ஆட்டும் திறனை இழந்து வசப்பட்டு நிற்கின்றன என்று சொல்வார். இந்த மாதிரி இவர் பேசினால் வசப்பட்டு நிற்கும் போல இருக்கிறது. அவர் இருக்கிறவனையெல்லாம் விவசாயி அரசியல் ஊழியன் ஆக்குவார், ஆடு மேய்க்கின்றவனை ஆக்குவார், மாடு மேய்க்கின்றவனை ஆக்குவார், எல்லாரையும் ஆக்குவார். பிறகு அங்கே இந்த டிஎன்சிசியில் தேடி அரசு ஊழியத்துக்கு வந்தார்கள், அவர்களெல்லாம் ஆடு மேய்ப்பார்கள். இவர்களெல்லாம் அரசு வேலைக்கு போய் விடுவார்கள். அந்த டிஎன்சிபிசி பரீட்சையில் தேடி வருகிறார்களே, அவர்களெல்லாம் ஆடு மேய்க்க வருவார்கள். இது ஒரு அரசியல் தலைவர். எல்லா உயிர்களுக்கும் இன்பம் வேண்டும் என்று சொல், நான் ஒப்புக்கொள்கிறேன். நாம் தானே பாதுகாக்க வேண்டிய. நீ பேசினால் ஆடு புரியுமா? இவர் தன் கட்சி ஆளுகளுக்கே பல பேருக்கு புரியாது. அவன் என்னமோ இவர் ரொம்ப வேகமாக பேசுகிறார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அது மாதிரி ஆளுகளுக்கும் புரியாது, அதுவும் கேட்டுக்கொண்டிருக்கும். இது ஒரு அரசியல். நன்றி ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.